கன்னிராசியில ஒரு நண்பனோ தோழியோ இருக்காங்க நமக்கு அப்படின்னா அந்த நட்புல இவங்க எப்படி இருப்பாங்க சார்? பொய்யான ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நட்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா முகத்துக்கு நேராக உரிமையாக ஒரு பாசம், ஒரு நேசம், அதில் அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற ஸ்டைல், அதுக்கு இவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய சில நுட்பங்கள், அந்த பிரச்சனையை ஒரு ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி. கன்னிராசி தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை சீரியஸாக எடுத்துக்கிட்டாலும் கூட தன்னுடைய நண்பனுடைய பிரச்சனையை ஒரு அது அவங்க வந்து கஷ்டப்படாமல் அதிலேருந்து வெளியில் வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிற யுத்தியை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த யுத்தியை சில நேரங்களில் தனக்கு பயன்படுத்த முடியாது, அது வேற கதை. ஆனாலும் நட்புங்கிற விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப சால்ரெல்லாம் போட தெரியாது கன்னிராசிக்கு. நீ என்ன ஒன்றாலும் கூகுள் மேப் மாதிரி போகிற பக்கம்லாம் சிக்னல் காட்ட தெரியாது. நீ போகிற பாதையெல்லாம் சரி என்று கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த பாதையில் போனால் முட்டுச்சந்தில் நிற்ப, இந்த பாதையில் போனால் அவஸ்தைப்படுவ, இந்த வழியில் போனால் வாங்கி கட்டிக்கிடுவ அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு காதுக்கு பக்கத்தில் சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. அதை 10 பேர் பார்க்க நான் பகுமானமாக நான் அட்வைஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டுக்கு, காட்ட தெரியாது. சைலண்ட்டாக கூப்பிட்டு ஒரு மெசேஜில், இல்லை இங்கே வா தம்பி, இங்கே வாம்மா அப்படின்னு கூப்பிட்டு, நான் தான் மாட்டினேன் நீயும் மாட்டிடாத அப்படின்னு வெளிப்படையாக ரொம்ப ஓப்பன் டைப்பாக நட்பு விஷயத்தில் நண்பனை, தோழனை, தோழியை காப்பாற்றக்கூடிய குணம் என்பது கன்னிகிட்ட எப்பொழுதுமே உண்டு.